ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 442 ஆரம்பிக்கிறது. மத்ஸ்ய வராக நரசிம்ம அவதாரங்களில் சட்டென்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவிர்பாவம், ஒரு அசுரனை அல்லது அசுர கூட்டத்தை வதம் செய்வது என்பதோடு சரி. கூர்மம் அமிர்தம் கடைந்த காலத்தில் மத்தாக இருந்த மந்தார மலையை தாங்கியதோடு சரி. வாமனாவதாரம் பிரம்மச்சாரியாக சில வருஷங்கள் லோகத்திலிருந்து மகாபலிக்கு சம்ஹாரம் என்று சொல்ல முடியாத பரமானுகிரகமாக பண்ணியே அவனிடமிருந்து பூலோக சொர்க்கலோகங்களை மீட்டது. பரசுராமர் ரொம்பவும் நீண்ட காலம் 21 தலைமுறை துஷ்டராஜாக்களை சம்ஹாரம் செய்தாலும் தனியாட்களைத்தான் கொண்டாரை தவிர சேனையாக வதம் செய்யவில்லை. ராமர் முதலில் பால்யத்தில் சுபாகு மாரீச்சரோடு ஒரு சின்ன ராட்சச கோஷ்டி, அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் தண்டகாரண்யத்தில் வீராதன், பிறகு 14,000 கரதூஷணாதி ராட்சசர்கள், அதற்கப்புறம் மிகப்பெரிய ராவண சைன்யம் என்று 4-5 சந்தர்ப்பங்களில்தான் சம்ஹாரம் செய்தார். நடுவில் சபந்தன், வாலி மாதிரியான தனி ஆசாமிகளின் வதமும் நடந்தது. பிற்பாடு லவணாசுர வரதம் சத்துக்னனால் நடந்தது. கிருஷ்ணர் தான் பிறந்தவுடன் பூதனையில் ஆரம்பித்து அப்புறம் சகடாசுரன், திருணாவர்தன், பகாசுரன் என்று கம்சன் வரையில் போய் ஒரு பட்டாளத்தை பால்யத்திலே சம்மரித்துவிட்டு அப்புறம் 70-80 வருஷம் ஒன்று மாற்றி இன்னொன்று என்று ஜராசந்தனின் பெரிய சேனையை திரும்ப அழித்து காலயவனன் போன்றவர்களையும் மறைமுகமாக கொன்று அப்புறம் ருக்மிணி விவாகத்தில் மச்சினர் மார்களுடைய சண்டை கொல்லவில்லை. ஆனால் நரகாசுரனுடன் யுத்தம், பாண்டவர்களை கருவியாக கொண்டு மிகப்பெரிய பாரத யுத்தம், தாத்தாவான பிறகு கூட பேரன் அனிருத்தனை ஜெயிலில் வைத்த பாணாசுரனுடன் யுத்தம் என்று விடாமல் பண்ணி ருத்ரபாவத்தை நன்றாக காட்டினார். அவரே ஸ்பஷ்டமாக காலோஸ்மி க்ஷயக்ருது பிரபுர்தக லோகான் சமாஹர்த்தும் இக பிரவர்த்தக, நான் லோகத்தை அழிக்கும் பலவானான காலனாக இருக்கின்றேன், லோகங்களை சம்மரிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகைப்படுத்தி சொன்னதுதான். வாஸ்தவத்தில் அவர் லோகம் முழுவதையும் சம்ஹாரம் செய்துவிடவில்லை. அவதாரத்தை முடித்தபோது லட்சோபலட்சம் கௌரவ பாண்டர்கள் செத்துப்போய் எதுவம்சம் அழிந்து போயிருந்தாலும் அப்பொழுதும் நிறைய பிரஜைகள் பாக்கி இருக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் மேல்தான் பரீட்சித்து ஆட்சி செலுத்தினான். ஏன் மிகையாக சொன்னார் என்றால், இவரே திரை ஓட்டி கொண்டு வந்து அர்ஜுனனை யுத்தபூமியில் நிறுத்தியிருக்கும் போது அவன் யுத்தமா பண்ணுவதா என்று முரண்டு பண்ணுகிறான். டேய், நீ இல்லாவிட்டாலும் நானே தீர்த்து கட்டு விடுவேண்டா, அதுதான் என் சங்கல்பம், உனக்கு வெற்றி வீரன் என்று யசஸ் சேர்க்கணும் என்றே போனால் போகிறதென்று உன்னை எனக்கு கருவியாக சூஸ் பண்ணினேன் என்று பகவான் அவனுக்கு சொல்ல வருகிறார். அது அவனுக்கு நன்றாக மனசில் தைக்கணுமானால் இப்படி மிகைப்படுத்தித்தான் சொல்லணும். ஒரு சத்காரியம் 1000 ரூபாய் வேண்டியிருக்கிறது, நாமே போட்டு பண்ணிவிடலாம், ஆனாலும் 4 பேருக்கு புண்ணியம் வரட்டுமே என்று நினைத்து ஒருத்தரிடம் போய் கேட்கிறோம். அவன் மூக்கால் அழுகிறான். அப்பொழுது அடை, உன் சகாயம் இல்லாமல் நானே ₹1,00,000 போட்டு பண்ணிவிட முடியும்டா என்று நமக்கு வேண்டியது 1000 தான், நம்மால் முடிந்தது அவ்வளவுதான் என்றாலும் கூட அதை ஒரே தூக்காக 1,00,000 என்று தூக்கிதான் சொல்வோம். அப்படித்தான் துஷ்ட ஜனசம்ஹாரத்துக்கு மட்டுமே வந்த பகவான் சர்வலோகத்தையுமே சம்ஹரிக்க வந்ததாக சொன்னார். அப்படி சொல்லும்போதே இப்படி சர்வலோக சம்ஹாரம் செய்வது பிரளயகால ருத்ரனே ஆனதால் தானும் அவனும் ஒன்றுதான் என்று தெரிவித்து விட்டார். ஒரு பரமாத்மா தான் சிவன் விஷ்ணு என்று 2 ரூபத்தில் 2 பேருக்கும் தாங்கள் பரமாத்மா என்று தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே விஷ்ணு என்றும் விஷ்ணுவுக்கு தானே ஈஸ்வரன் என்றும் தெரியும். கீதையில் அப்படித்தான் யோகம் ஐஸ்வர்யம் என்று ஈஸ்வரனுக்குரியதான யோகத்தை தாம் காட்டுவதாக சொல்லி சம்ஹார கிருத்தியத்தை காட்டினார். ஆனால் லோக விவகாரம் என்பதை பல தேவதைகள் அவரவருக்கென்று ஒரு பொறுப்புடன் நடத்தது போல விளையாட வேண்டும். ராஜாங்க அதிகாரிகள் இன்னார் இன்ன இலாக்கா என்று காரியம் செய்வது போல தேவதைகளுக்கு ஒழுங்காக வகுத்து கொடுத்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் ஏக பரமாத்மா பல ரூபம் போட்டு கொண்டதற்கான காரணம். இதில் மகாவிஷ்ணு ஈஸ்வரன் என்று 2 ரூபம் எடுத்துக்கொண்டு ஒன்றில் சக்கரவர்த்தியாயிருந்து லோக நிர்வாகம் செய்வது, இன்னொன்றில் யோகியாயிருந்து லோகத்திலிருந்து ஜீவர்களை விடுவிப்பது என்று விளையாட்டு பண்ணுகிறார். இது நிரந்தர விடுதலை. முன்னையே சொன்னார் போல விடுவிப்பதில் 2 தினசு. நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று, அதை ஞானத்தினாலே நடப்பது. அதை செய்வதற்காக ஞானஸ்வரூபனான தட்சிணாமூர்த்தி யோகியாய் இருக்கிறார். இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது.
சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தற்காலிக ஓய்வு தருவது, அதுதான் பிரளயம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.